வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைக்கான மார்க்கெட் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ் வந்து ஒரு 1.07% பாசிட்டிவ், நிஃப்டி வந்து 1.17% பாசிட்டிவ், டாலர் இந்தியா ருப்பி பொறுத்த வரைக்கும் $93 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வி ஷேப்டு ரெக்கவரி தான் கொடுத்துருக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப 550 பாயிண்ட்ஸ் கிட்ட பிலோவில் ட்ராப் ஆகி, ட்ரம்ப்போட அந்த வார் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ட்ராப் ஆகி, அப்புறம் ஒரு சின்ன ஒரு 1% கிட்ட கரெக்ஷனில் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு, சீஸ்ஃபயருங்கிற ரூமர்ஸை பேஸ் பண்ணி. ஸோ இதில் வந்து கன்சிடரபிளி பேங்க் நிஃப்டி, ஐடி, கன்சியூமர்ஸ் இந்த செக்டர் எல்லாமே கொஞ்சம் பெட்டராகவே இன்றைக்கான மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ் வந்து 787 பாயிண்ட்ஸ் அப்பு, நிஃப்டி வந்து 255 பாயிண்ட் அப் ஓவரால். பேங்க் நிஃப்டி மட்டும் 100 பாயிண்ட்ஸ் அஃபில் இருக்குது. இந்தியாவோட விஏஎக்ஸ் இண்டெக்ஸ் வாலட்டிலிட்டி பொறுத்த வரைக்கும் 25.52, ரொம்பவே ஹைலி வாலட்டைல் ஜோனில் தான் இந்தியா மார்க்கெட்டே இருக்குது. எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கான மார்க்கெட்டில் 9,000 crores கிட்ட விற்றுட்டு வெளியே போயிருக்காங்க. ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் யாருமே இந்தியாவில் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை, இதுதான் இதை குறிக்குது. இதை சப்போர்ட் பண்ணுற விதமாக டிஏஎஸ் வந்து 7,000 crores கிட்ட இன்றைக்கி வாங்கியிருக்காங்க. ஜென்ரலாக எஃப்ஐஎஸ் விற்கிற அமௌண்ட்டை டிஏஎஸ் வந்து வாங்கிடுவாங்க. பட் இப்போ இருக்கிற பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 1,000 crores கிட்ட கம்மியாகவே தான் டிஏஎஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஐடி செக்டார் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து 1.8% அப்பு, கன்சியூமர்ஸ் 1.2%, பேங்கிங் 0.19% அப்பு. நிஃப்டி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து 0.5 to 0.7% டவுனு, ஃபார்மா வந்து ஒரு 1% கிட்ட டவுனு, ஆயில் அண்ட் கேஸ் வந்து ப்ரெஷரில் இருக்குது, ஒரு 0.7% டவுனு, ரியல் எஸ்டேட் ஸ்டாக் எல்லாமே பொறுத்த வரைக்கும் 0.5% டவுன். ஸோ மார்னிங் இன்றைக்கி மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுன பேனிக் செல்லிங் தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா ட்ரம்ப் வந்து இன்னும் ஒரு ஈரானுக்கு வந்து ஒரு கெடு விதித்திருந்தார். ஸோ அதை பேஸ் பண்ணிவிட்டு நாளைக்குள்ளே நீங்கள் வாரம் ஸ்டாப் பண்ணலை அப்படின்னா நான் ஃபுல்லாகவே ஆக்ஷன் எடுத்து ஈரானே இல்லாமல் பண்ணிடுவேங்கிற மாதிரி சொன்னதுனால க்ரூட் ஆயில் பேரல் வந்து $111 per பேரலுக்கு ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் பேனிக் செல்லிங் போயிட்டாங்க. அப்புறமா சீஸ்ஃபயருங்கிற ஒரு ரூமர் வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் சில பிக் கம்பெனிஸ் வந்து அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அனௌன்ஸை பேஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் கொஞ்சமாக பாசிட்டிவாக ரெக்கவரி கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கான டாப் கெய்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் விப்ரோ ஒரு 2.5% அப்பு, ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து 2.1% அப்பு, டைட்டன் 2% அப்பு, ட்ரெண்ட் 2.5% அப்பு, HCL டெக்னாலஜி 1.9% அப்பு, TCS 1.7% அப்பு, ஐடிசி 1.4% அப். ஸோ ஓவரால் ஆல்ரெடி சொல்லியிருந்தபடி ஐடி, எஃப்எம்சிஜி இந்த மாதிரியான செக்டார்ஸ் வந்து இன்றைக்கான மார்க்கெட்டில் கொஞ்சமே பெட்டராகவே ப்ளே ஆகிருக்கு. இதில் நம்ம கன்சிடர் பண்ணுற ரேஞ்சுக்கு இருக்கிற ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விப்ரோ நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், டைட்டன் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணலாம், ட்ரெண்ட் வந்து ஆல்ரெடி ரொம்ப ஹை மார்ஜினில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, இன்னும் ஒரு 1,000 rupees இறங்கிச்சு அப்படின்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். HCL டெக்னாலஜி வந்து நமக்கு மற்ற ஐடி கம்பெனிஸ்லாம் கன்சிடர் பண்ணி போக, அதாவது டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி போக உங்களுக்கு இன்னொரு ஐடி ஸ்டாக் வேணும்னா மட்டும் நீங்கள் HCL போகலாம். ஏன்னா டிசிஎஸ்ஸே ரொம்ப நல்ல கன்சிடரபிள் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. எஃப்எம்சிஜியில் நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஐடிசி, தாராளமாக நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். ஐடிசிலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்குது. இப்போ இங்கே அதில் வந்து ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கான டாப் லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் கொட்டாக் பேங்க் வந்து ஒரு 1.3% டவுனு, ஏவியேஷன் மார்க்கெட்டே ஜென்ரலாக ஒரு 1.8% டவுன். உங்களுக்கு க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுனால ஏவியேஷன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். டாடா ஸ்டீல் டவுனு, சன்ஃபார்மா 1.7% டவுனு, பஜாஜ் ஃபினான்ஸ் 1.2% டவுனு, இண்டஸ் இந்தியன் பேங்க் வந்து ஒரு 1.29% டவுனு, மாருதி சுசுகி வந்து 0.9% டவுனு. இதில் இப்போதைக்கு எந்த ஷேர்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம், எல்லாமே கொஞ்சம் ஹைலி ப்ரைஸ்டாக இருக்குது. கன்சிடர் பண்ண வேண்டிய ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் இந்தியன் பேங்க்கு, உங்களுக்கு பேங்கிங் ஸ்டாக்கில் ஏதாவது ஒரு பேங்க் கன்சிடர் பண்ணலான்ட்டு இருந்தீங்கன்னா இண்டஸ் இந்தியன் பேங்க் மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கும்போது இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் ஒரு நல்ல ப்ரைஸிங்கே நமக்கு வருது. ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் யூஎஸ் வந்து இப்போது 100% டேரிஃப் ஆன் ஃபார்மானு ஒரு ஜென்ரிக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணிவிட்டு ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹைலி ப்ரெஷர்டாக இருக்குது. பட் இன்னும் அது எந்தெந்த ஃபார்மாவுக்கு அப்ளை பண்ண போகிறாங்க, எந்தெந்த மெடிசனுக்கு அப்ளை ஆகும், இந்த மாதிரி டீட்டெயிலாக பிரேக் டவுன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போதைக்கு வந்து ஃபார்மா ஸ்டாக்ஸ்லாம் ப்ரெஷரில் இருக்குது, அதனால் சன்ஃபார்மா விழுந்திருக்கு. பட் சன்ஃபார்மா இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேண்டாம். நாக்டோ, டாக்டர் ரெட்டி, ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் இந்த 3 ஸ்டாக்கில் நீங்கள் ஏதாவது வேணும்னா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு சன்ஃபார்மா பக்கம் போகாமல் இருக்கிறது பெட்டர். ஸோ வாட்ச் லிஸ்ட்டில் இருக்க வேண்டிய ஸ்டாக்ஸுன்னு பொறுத்த வரைக்கும் நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், என்ன ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த மந்த்துக்கு நம்ம வந்து வாங்கலாங்கிற மாதிரி. அதோட கண்டினியூவேஷன் தான், அதே ஸ்டாக்ஸை அதுலேயும் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஐடி பொறுத்த வரைக்கும் டிசிஎஸ் வந்து பிக் பண்ணுங்கள், என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெட்டாக. ஏன்னா டிசிஎஸ் வந்து ஒரு நல்ல ப்ரைஸில் வந்திருக்கு.
HDFC இப்போ இருக்கிற பிரச்சனையை ஒட்டி ஒரு நல்ல ப்ரைஸிங் ரேஞ்சுக்கு வந்திருக்கு. 700 750 இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஜென்ரலாகவே இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே 1200 1500 வரைக்கும் ஈஸியாகவே போயிடும். விப்ரோ வந்து 52 வீக் லோவுக்கு நியராக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ பெட்டரே கொஞ்சம் பல்காகவே நீங்கள் விப்ரோ வந்து கன்சிடர் பண்ணலாம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அகெயின் வந்து ஒரு நல்ல ப்ரைஸிங் ரேஞ்சுக்கு வந்துட்டு இருக்குது. இன்னும் ஒரு 20-30 rupees டவுன் ஆச்சுன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஒரு 1200 250 ரேஞ்ச் வந்துச்சுன்னா தாராளமாக போய் கன்சிடர் பண்ணுங்கள். ரொம்பவே அக்யூமுலேட் பண்ண வேண்டிய ஜோன் அது. பிகாஸ் இந்த ஸ்டாக் வந்து 1500 rupeesலாம் ரொம்ப ஈஸியாகவே ரீச் ஆயிரும். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொஞ்சம் வாட்ச்லேயே வச்சுருங்க. இந்த ஆயில் அண்ட் கேஸ் ப்ரெஷரில் இருக்கிறதுனால ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ இன்றைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கோல்டு ஒரு 1% டவுனு 1,50,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 24 கேரட் கோல்டு. அண்ட் ஓவரால் சில்வர் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கான மார்க்கெட்டில் அப்படியே ஃப்ளாட்டாக 250 rupees per கிராமுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓவரால் பார்த்தீங்கன்னா 2,55,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. க்ரூட் ஆயில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் $111 per பேரல் போயிடுச்சு. ருப்பி வந்து 93 கிட்ட RBI ஏதோ ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் நிறைய அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இது ரொம்ப நாள் இந்த ப்ரைஸிங் ரேஞ்சில் இருக்காது, சீக்கிரம் வந்து ருப்பி ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டாலர் வந்து ஏர்னிங் பண்ணுற ஸ்டாக் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அதை ஹோல்ட் பண்ணி வைங்க. ருப்பி வீக்காக டாலர் ஏர்னிங் ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே நல்ல ஒரு ப்ராஃபிட் தரும். ஸோ நியூஸஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கான மார்க்கெட்டில் பெரிய நியூஸாக இருக்கிறது ட்ரம்ப் சொன்ன அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான். அண்ட் RBI வந்து April 6 to 8 வந்து ரேட் ஹைக் பற்றின ஒரு டிசிஷன் எடுக்க போகிறாங்க. அதை பேஸ் பண்ணிட்டு தான் இந்த NBFC பேங்கிங்கு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே எப்படி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மூவ் ஆகுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ RBIயோட அவுட்கம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து இதில் கொஞ்சம் நியூட்ரல் ஸ்டாண்டை எடுத்து ஹோல்ட் பண்ணுறது பெட்டராகவே இருக்கும். ஸோ அனதர் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்தியாவோட ஓவரால் மேனுஃபேக்சரிங் PMI பொறுத்த வரைக்கும் 4 இயருக்கு இல்லாத லோவில் வந்திருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து இந்தியா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்புங்கிற இதுக்கு ரொம்பவே கான்ட்ராக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. FIS வந்து மார்க்கெட் வந்து ஒரு 14 to 15% டவுனாக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து FIS வந்து அவங்களோட காசு எடுத்துகிட்டு போகிறது தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு அனலிஸ்ட் சொல்கிறாங்க. ஓவரால் வந்து ஆல்மோஸ்ட் 100 crore வரைக்கும் வெளியே ஆல்ரெடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 2026 வந்து FIS வந்து ரொம்ப மோசமாகவே எடுத்துகிட்டு போயிருந்திருக்காங்க. அப்கமிங் வீக்கில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நியூஸ்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஈரான் US வாரு அண்ட் RBIயோட ரேட் டிசிஷனு. TCS வந்து அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து April 10 to 11 அனௌன்ஸ் பண்ணுறாங்க. April 11 இன்ஃபோசிஸ் Q4 வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பாசிபிளி NSE BSE வந்து சாட்டர்டே செஷனில் ஹாலிடேஸாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. April 16 விப்ரோ வந்து Q4 ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய ஸ்டேட்ஸில் வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே ப்ரொடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. பட் இது எல்லாமே இந்த US வார் சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி தான் என்டையர் மார்க்கெட்டுமே இப்போ வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. பட் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய ஸ்டாக் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், TCS HDFC இதை வந்து நீங்கள் தாராளமாக கண்ணை மூடிட்டு கன்சிடர் பண்ணுங்கள். மூணாவது ஒரு ஸ்டாக் வேணும்னா ITC கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க.